நானும் என் ஃப்ரெண்டும் ஒரே காலேஜ்ல ஒரே டிகிரி தான் படிக்கிறோம், ஒரே கிளாஸ்ல தான் இருக்கோம். ஆனா அவன் 30 எல்பிஏ சேலரி பேக்கேஜ் வாங்கிட்டான். நான் இன்னும் 3 எல்பிஏ சேலரிலேயே முக்கிட்டு இருக்கேன். இதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா? நான் படிச்சு டிகிரி வாங்கிட்டேன், 4 வருஷத்துல என்னோட இன்ஜினியரிங் டிகிரியை முடிச்சிட்டேன், இல்லாட்டி ஆர்ட்ஸ் டிகிரியை முடிச்சிட்டனாலே எனக்கு கையில வேலை வந்துடும் அப்படின்றத நினைக்கிறத ஃபர்ஸ்ட் டெலீட் பண்ணிருங்க. மனப்பாடம் பண்ணி எழுதி நீங்க பாஸ் பண்ணிடுவீங்களே தவிர உங்களுக்கு ஸ்கில்ன்றது ஜீரோவா இருக்கும். அதே நேரத்தில் உங்க ஃப்ரெண்டு நல்லா படிச்சு புரிஞ்சு படிச்சு மார்க் எடுத்து அது மட்டும் இல்லாம அவரோட ஸ்கில்ஸை சைட் ஆன் சைட் டெவலப் பண்ணி இருக்கிறதுனால தான் அவருக்கு 30 எல்பிஏ பேக்கேஜ் கிடைக்குது. இதுதான் மெயின் டிஃபரன்ஸ். டிகிரின்றது வந்து ஒரு பாஸ் சர்டிபிகேட் மாதிரி தான். ஏன்னா இந்த கோர்ஸை நீங்க படிச்சீங்க அப்படின்றதுக்கான ஒரு கேரண்டி அந்த கம்பெனிக்கு தர்றது தான் அந்த டிகிரியை தவிர, அந்த கம்பெனி உங்களை எடுக்கணும்னா அவங்களுக்கு தேவையான டெக்னிக்கல் ஸ்கில்ஸை நீங்க வந்து மீட் பண்ணியிருக்கணும். அவங்களுக்கு தேவையான கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், அவங்களுக்கு தேவைப்படுற எல்லா ஸ்கில்ஸையும் நீங்க மீட் பண்ணியிருந்தா மட்டும்தான் ஒரு கம்பெனி, ஒரு டாப் கம்பெனி உங்களை ரெக்ரூட் பண்ணுவாங்க. நீங்க படிக்கிறத புரிஞ்சு படிங்க, ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கோங்க. புக் அண்ட் பேப்பர் நாலேஜை தவிர நிறைய டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இந்த காலத்துல தேவைப்படுது. புக் அண்ட் பேப்பர் நாலேஜ் இஸ் நாட் சஃபிஷியன்ட் ஃபார் திஸ் எரா. தேங்க்யூ.